Hello everyone, welcome to General Aptitude classes for UPSC, CSER, NET, SET, GET, offline and online. This is MP Sir at New Delhi. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக நடந்த CSIR லைஃப் சயின்ஸ் டிசம்பர் 2025 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் டிஃப்ரெண்ட்டான 5 டாபிக்ஸ்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பசில் டாப்பிக்லேருந்து Consider the following information regarding a 3-digit PIN. ஒவ்வொரு ரோவில் உள்ள நம்பருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு 3-digit PIN கிரியேட் பண்ணணும். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பசல் சம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைனாக படிக்கலாம். 6, 8, 9. ஒன் நம்பர் இஸ் கரெக்ட் அண்ட் கரெக்ட்லி பிளேஸ்டு. இந்த 3 நம்பர் 6, 8, 9 இந்த 3 சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸில் ஏதோ ஒரே ஒரு நம்பர் தான் கரெக்ட். ஒன் நம்பர் இஸ் கரெக்ட் அண்ட் கரெக்ட்லி பிளேஸ்டு. 6ன்ற நம்பர் கரெக்டாக இருக்கலாம், 6ன்ற பிளேஸும் கரெக்டாக இருக்கலாம், இல்லை 8ன்ற நம்பர் கரெக்டாக இருக்கலாம், 8ன்ற பிளேஸ் கரெக்டாக இருக்கலாம், இல்லை 9ன்ற நம்பர் கரெக்டாக இருக்கலாம், 9ன்ற பிளேஸ் கரெக்டாக இருக்கலாம். ஏதாவது ஒன் நம்பர் இஸ் கரெக்ட் அண்ட் கரெக்ட்லி பிளேஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 2 நம்பர் ராங். கீழே கொடுத்துருக்கிற மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் படிக்கலாம். 1 by 1 படிக்கும் போது நமக்கு அந்த பின் என்னன்னு நமக்கு ஈஸியாக தெரியும். நத்திங் இஸ் கரெக்ட். 7, 3, 8 இந்த 3 நம்பருமே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த 3-digit பின்னில் வரதுக்கான சான்ஸ் இல்லை. நத்திங் இஸ் கரெக்ட் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா 7, 3, 8 இந்த 3 நம்பருமே ராங். மேலே இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 8 இருக்குது. நத்திங் இஸ் கரெக்டுன்றதுனால அந்த 3-digit பின்னில் 8 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இப்போ ஒன்று 6 வரலாம், இல்லைன்னா 9 வரலாம். ஒன் நம்பர் இஸ் கரெக்ட் அண்ட் கரெக்ட்லி பிளேஸ்டுன்னும் போது 6ன்ற இந்த நம்பர் கரெக்டான பிளேஸில் இருக்கலாம், இல்லை 9ன்ற இந்த நம்பர் கரெக்டான பிளேஸில் இருக்கலாம். இன்னும் பேலன்ஸ் இருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்கும்போது எந்த பிளேஸில் எந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒவ்வொரு நம்பர் எலிமினேட் பண்ணிட்டு வரணும். 2 நம்பர்ஸ் கரெக்ட் பட் ராங்லி பிளேஸ்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ரோவில் 2 நம்பர் கரெக்ட், 2 நம்பர் கரெக்ட் பட் 2 நம்பருமே ராங்கான பிளேஸில் இருக்குது. 9, 0, 6 இந்த இடத்துலையும் 6, 9 இருக்குது, இந்த இடத்துலையும் 9, 6 இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த 9, 6 இங்கேயும் 9, 6ன்றதுனால இப்போ இங்கே 1 நம்பர் கரெக்ட், இங்கே 2 நம்பர் கரெக்டுன்னு இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால் இப்போதைக்கு எந்த கன்க்ளூஷனும் வர முடியாது. பேலன்ஸ் இருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கலாம். 1 நம்பர் இஸ் கரெக்ட் பட் ராங்லி பிளேஸ்டு. ஏதோ ஒரே ஒரு நம்பர் கரெக்ட் பட் ஆனால் அந்த ஒரு கரெக்டாக இருக்கிற நம்பர் ராங்கான பிளேஸில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 6, 1, 5ன்னு இருக்குது. இந்த 1 நம்பர் இப்போ 6ன்ற நம்பர் கரெக்டுன்னா ராங்லி பிளேஸ்டுன்னு இருக்குது. அப்போ 6 இந்த இடத்துல வரதுக்கான சான்ஸ் இல்லை. 6 இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ இருக்கணும். ஏன்னா 1 நம்பர் கரெக்டு ஆனால் பிளேஸ் வந்து ராங்கான பிளேஸ்ன்னு சொன்னதுனால இப்போ 6 நம்பர் கரெக்டாக இருந்தால் இந்த பிளேஸில் வர சான்ஸ் இல்லை. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் 1 நம்பர் இஸ் கரெக்டு அண்ட் கரெக்ட்லி பிளேஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 6 கரெக்டான பிளேஸில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே 6ன்ற நம்பர் கரெக்டு ராங்கான பிளேஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 6 கரெக்டான நம்பராக இருந்தால் இந்த பிளேஸில் வரதுக்கான சான்ஸே இல்லை. அப்போ 6ன்றதும் ராங். ஸோ 9 அப்படின்றது தான் கரெக்ட். 1 நம்பர் இஸ் கரெக்ட் அண்டு கரெக்ட்லி பிளேஸ்டு. ஸோ அந்த 3-digit பின்னில் லாஸ்ட் டிஜிட்டில் 9 அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 நம்பர் இஸ் கரெக்ட் பட் ராங்லி பிளேஸ்டு. இதில் ஏதோ ஒரு நம்பர் கரெக்டாக இருக்குது பட் ராங்கான பிளேஸாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், நத்திங் இஸ் கரெக்டுன்னு 7, 3, 8ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 7, 8, 0 இருக்குது. அப்போ 7 ராங், 8ம் ராங், 0 மட்டும் கரெக்ட். ஸோ 1 நம்பர் இஸ் கரெக்டுன்னு சொன்ன அந்த 1 நம்பர் 0 ராங்லி பிளேஸ்டுன்னு இருக்குது. ஸோ 0 லாஸ்ட்டில் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா லாஸ்ட்டில் 9 தான் வரும். 1 நம்பர் இஸ் கரெக்ட் கரெக்ட்லி பிளேஸ்டுன்றதுனால லாஸ்ட் டிஜிட் 9. ஸோ இப்போ 0 ஃப்ரண்ட்டில் இருக்கலாம், இல்லைனா அதுக்கும் முன்னாடி டிஜிட்டில் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கலாம், இல்லை செகண்ட் பிளேஸில் இருக்கலாம். 0 இந்த பிளேஸில், இல்லை இந்த பிளேஸில், இந்த 2 பிளேஸில் ஏதோ ஒரு பிளேஸில் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 0, 5, 9, 601, 590, 859 லாஸ்ட் டிஜிட் 9ன்னு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏவாக இருக்கலாம், இல்லை டியாக இருக்கலாம். ஆப்ஷன் பியோ சியோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லையா, ஏன்னா லாஸ்ட் டிஜிட் 1, 0ன்றதுனால ரெண்டுமே ராங். லாஸ்ட் டிஜிட் 9, தென் ஃபஸ்ட்டு டிஜிட்லேயோ இல்லை செகண்ட் டிஜிட்லேயோ 0 இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் ஏல இருக்கா இல்லை டியில் இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் டியில் 859 தான் இருக்குது, 0வே வரல. அப்போ டியும் ராங். ஃபஸ்ட்டு பிளேஸில் 0 இருக்குது பாருங்கள், 0, 5, 9.
ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் 059. இப்போ 059 அப்படின்றது பின் 3 டிஜிட் பின் கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா திருப்பி ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள். இந்த 059 பின்னை வச்சு இங்கே செக் பண்ணி பாருங்கள். 1 நம்பர் இஸ் கரெக்ட் அண்ட் கரெக்ட்லி பிளேஸ்டு. 9ன்ற நம்பர் கரெக்டான பிளேஸ்ட். நத்திங் இஸ் கரெக்ட், ஓகே, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். 2 நம்பர் இஸ் கரெக்ட் பட் ராங்லி பிளேஸ்டு. 2 நம்பர், ஒரு நம்பர் 0, இன்னொரு நம்பர் 9, 2 நம்பர் கரெக்டு, 6 மட்டும் ராங்லி பிளேஸ்டு அப்படின்னும் போது 0 ஃப்ரண்ட்டில் வரணும், 9 லாஸ்ட்டில் வரணும், 6 ராங் ஆன்சர். ஸோ 2 நம்பர் கரெக்ட் பட் ராங்லி பிளேஸ்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் மேட்ச் ஆகுது. 1 நம்பர் இஸ் கரெக்ட் பட் ராங்லி பிளேஸ்டு. இதில் அந்த 1 நம்பர் கரெக்டுன்றது 5, ராங்லி பிளேஸ்டுன்றது 5 மிடில் வரணும். 1 நம்பர் இஸ் கரெக்ட் பட் ராங்லி பிளேஸ்டு. இதில் 1 நம்பர் கரெக்டுன்றது 0, 0ன்றது ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ 3 டிஜிட் பின் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம மேக் பண்ண 3 டிஜிட் பின் 059. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நத்திங் இஸ் கரெக்ட். 738 இஸ் நாட் கரெக்ட். இந்த கொஸ்டினில் இருக்கிற ஹிடன் க்ளூ இதுதான். இதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னாலே ஆன்சர் 059 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்னு நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். செகண்ட் கொஸ்டின், யூனிட் டிஜிட். The unit place digit is of the 10th place digit in 2-digit number n. If we swap the digit, the number gets reduced by 18. The number n is. ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூனிட்னா 1ன்னு சொல்லுவாங்க. யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் டிஜிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1240 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னா இதில் யூனிட் டிஜிட் அப்படின்றது லாஸ்ட்டில் இருக்க இந்த சிங்கிள் வேல்யூ, இதை தான் யூனிட் டிஜிட்னுவாங்க. இது 1, இதுக்கான பிளேஸ் வேல்யூ 1, இதுக்கான பிளேஸ் வேல்யூ 10, தேர்ட் நம்பர் இதுக்கான பிளேஸ் வேல்யூ 100, ஃபோர்த் நம்பர் இதுக்கான பிளேஸ் வேல்யூ 1000. ஸோ 1000, 2 into 100 200, 4 into 10 40, 0 into 1 இது சிங்கிள் டிஜிட் வேல்யூ. ஸோ 1240 அப்படின்றதுக்கு இதோட ஃபஸ்ட்டு வேல்யூ சிங்கிள் டிஜிட் வேல்யூ. இது 1, இது 10, இது 100, இது 1000. இது எல்லாமே யூனிட் டிஜிட்டில் இருக்கிற பிளேஸ் வேல்யூஸ். இப்போ கொஸ்டின் பாருங்கள். இந்த யூனிட் பிளேஸ் டிஜிட் இஸ் ஆஃப் த 10th பிளேஸ் டிஜிட் இன் எ 2-digit நம்பர் n. கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிட் பிளேஸ் டிஜிட் வந்து ஆஃப் த 10th பிளேஸ் டிஜிட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு 2 நம்பர் இருக்குது. ஃபார் an எக்ஸாம்பிள் இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. 42 இந்த மாதிரி 2 நம்பர்னா யூனிட் பிளேஸ் டிஜிட்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ 2 இஸ் ஆஃப் த 10th பிளேஸ் டிஜிட் நம்பர். இந்த ரெண்டாவதாக இருக்கிற இந்த 10th பிளேஸ் டிஜிட்டோட நம்பரோட ஆஃப் அப்படின்றாங்க. 4ஓட ஆஃப் என்ன 2 அப்படின்னா இந்த நம்பராக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2 4, இந்த நம்பர் 4 விட 2 தான் ஆஃப் வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வரத்துக்கு பாசிபிலிட்டியே இல்லை. இப்போ இதையும் செக் பண்ணி பாருங்கள். 48, the unit place digit is of the 10th place digit. 10th place digitல இருக்கிறோட நம்பரோட ஆஃப் தான் யூனிட் பிளேஸ் நம்பர்ன்றாங்க. ஸோ 4ஓட ஆஃப் இங்கே 2 தான் வரணும், இங்கே 8 வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏவும் இல்லை. ஏன்னா ஆப்ஷன் ஏல 2ஓட ஆஃப் பார்த்தீங்கன்னா 1 தான் வரணும். ஸோ 21ன்னு வந்திருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனும் ஏவும் இல்லை, சியும் இல்லை. இப்போ டி பாருங்கள் 84. இப்போ 10 டிஜிட்டோட நம்பர் 8, 8ஓட ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இங்கே சிங்கிள் டிஜிட் யூனிட் டிஜிட்டில் 4. ஸோ 8ஓட ஆஃப் 4. ஸோ யூனிட் பிளேஸ் டிஜிட் இஸ் ஆஃப் த 10th பிளேஸ் டிஜிட் இன் 2-digit நம்பர் n. ஸோ ஆப்ஷன் பியாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை டியாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி இந்த 2 ஆப்ஷனுக்குள்ளே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இஃப் வி ஸ்வாப் த டிஜிட்ஸ். ஸ்வாப்னா வேறு ஒன்றும் இல்லை, 42ன்னு இருக்கிறத 24ன்னு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க நம்பர் லெஃப்ட் ஹேண்ட் சைடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க நம்பர் ரைட் ஹேண்ட் சைடும் மாற்றணும். அதை தான் ஸ்வாப்னு சொல்லுவாங்க. த நம்பர் கெட்ஸ் ரிடியூஸ் பை 18. இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்டாகவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்டாகவும் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணால் 18 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 24ஆ 42ஆ இல்லை 84ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி பார்த்தா ஆன்சர் வந்துடும்.
84 தென் அந்த நம்பர் ஸ்வாப் பண்ணுறோம் 48ன்னு 84ம் 48ம் மைனஸ் பண்ணோம்னா 36 வரும், நமக்கு 18 வரணும். ஸோ 42ம் 24ம் மைனஸ் பண்ணோம்னா 18. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். The unit place digit is of the 10th place digit in a 2-digit number n. First statement to satisfy ஆகுது. If we swap the digit, the number gets reduced by 18. The number n is 42. Second statement to satisfy ஆகுது. So option B 42 is the right answer. The unit place ஓட values, இது first value, இது 10th, இது 100, இது 1000. யூனிட் பிளேஸோட வேல்யூஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் 30 செகண்டில் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் சம். தேர்டு கொஸ்டின் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, அட் த சேம் டைம் சிம்பிளான டாபிக். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நமக்கு இந்த டாபிக் வெறும் ஆப்டிடியூடுக்கு மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்லேயும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டாபிக். அதனால தான் 6th-லேருந்து 10th-க்குள்ளே இருக்கிற ஸ்டேட் போர்டு, மெட்ரிக், சிபிஎஸ்சின்னு எந்த ஸ்டாண்டர்டு என்சிஆர்டி சிலபஸாக இருந்தாலும் சரி, இந்த டாபிக் இல்லாத மேக்ஸ் புக்கே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். A person borrowed 2500 for 2 years and 2000 for 3 years with the same simple interest rate. If he paid a total of 550 rupees as interest, then the annual rate of interest was. ஒரு பர்சன் ரெண்டு தனித்தனி செப்பரேட்டான பேங்க்லேயோ இல்லை ரெண்டு செப்பரேட்டான பர்சன்ஸுக்கிட்டேயோ லோன் வாங்கியிருக்காரு. ஒருத்தர்கிட்ட 2500ன்னு 2 இயர்ஸுக்கும், இன்னொருத்தர்கிட்ட 2000ன்னு 3 இயர்ஸுக்கும் லோன் வாங்கியிருக்காரு. சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். அதுக்காக அவர் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே டோட்டலாக 550 rupees இன்ட்ரெஸ்ட்டாக ரீபே பண்ணியிருக்காரு. த ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10%, 2%, 5%, 8%ன்னு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR by 100. Pனா பிரின்சிபல், Nனா நம்பர் ஆஃப் இயர்ஸ், டைம் டியூரேஷன், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆர் தான் நமக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி பிரின்சிபல் நமக்கு தெரியும். ஒவ்வொன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2500க்கு இன்ட்டு n பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும், டிவைட் பை 100. 2500 கீழே 100, இந்த 2 சைபர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 25 இன்ட்டு 2 50. ஸோ இப்போதைக்கு 50R அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. தென் செகண்ட் வேல்யூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2000 rupees பிரின்சிபலுக்கு இன்ட்டு 3 இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், டிவைட் பை 100. கேன்சல் பண்ணோம்னா 20 இன்ட்டு 3 60. ஸோ இப்போ இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியல, நமக்கு ஒரு 60 வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ 60R. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியல, பட் ஆனால் நமக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்க வேல்யூ ஒரு 50, தென் செகண்ட் வேல்யூ 60. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம ஆட் பண்ணுறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 550 rupees இஸ் ஈக்குவல் டு 50 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 60 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஆப்ஷன்ஸில் இருக்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 50 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%ன்னா ப்ளஸ் 60, இங்கேயும் ஒரு 10. ஸோ 50 இன்ட்டு 10 500 ப்ளஸ் 60 இன்ட்டு 10 600. ஸோ டோட்டல் வேல்யூ 1100. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1100ன்னு வருது. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 550 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. 10%ன்னும் போது 1100 வருது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 550ன்னா டிவைட் பை 2 பண்ணால் வந்துடுங்களா 550. அப்போ இன்ட்ரெஸ்ட்டையும் டிவைட் பை 2 பண்ணணும். 10 டிவைட் பை 2ன்னா 5%. 5% ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.
சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 550 into 5 250, 60 into 5 300. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 550 rupees வந்துருச்சு. அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%ன்னு அர்த்தம். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR/100. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், ரொம்ப சிம்பிளாகவே போட்டுடலாம். கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஜஸ்ட் ஒரு 1 minute சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் சிம்பிள் சம் தான். 4th சம், கோட் அண்ட் டீகோட். கிட்டத்தட்ட ஒரு பசில் மாதிரி தான் கோட் அண்ட் டீகோடும். ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்கும், ஒரு என்கிரிப்டட் மெசேஜ். ஒரு பர்சன் டீமுக்கோ பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கோ மட்டும் அவங்களுக்குள்ள மட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹிடன் மெசேஜ், ஒரு என்கிரிப்டட் மெசேஜ் இருக்கும். அதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டாபிக். எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாமல் வெறும் மைண்ட் கால்குலேஷன் வச்சு மட்டுமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். சப்போஸ் த வேர்ட்ஸ் கேட், ஃபாஸ்ட், சாண்ட் and read can be written in the numbers as 2938, 6921, 0798 and 5917, but not necessarily in that order. The position of the letters in a word and the corresponding digits in the respective number are the same. Then the word negate will be written as. இப்போ கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்கன்னா, கேட், ஃபாஸ்ட், சாண்ட், ரீட் அப்படின்ற இந்த 4 வேர்டையும் கோடட் லாங்குவேஜில் நம்பராக 2938, 6921, 0798, 5917 இந்த மாதிரி நம்பராக மாற்றிருக்காங்க. பட் கேட்டுன்றதுக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். 2938ஆகவும் இருக்கலாம், 6921ஆகவும் இருக்கலாம், 5917ஆகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட்டுன்ற வேர்டும் 2938ஆகவும் இருக்கலாம், 6921ஆகவும் இருக்கலாம், 0798ஆகவும் இருக்கலாம். பட் எதுக்கு எக்ஸாக்டாக எந்த வேர்டுக்கு எந்த நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நீகேட் அப்படின்ற வேர்டுக்கு சேம் இதே மாதிரி நம்பர்ஸில் என்ன நம்பர் வரும், ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேர்டு அண்ட் நம்பரை எடுத்து தனித்தனியாக எழுதுங்க. கேட், ஃபாஸ்ட், சாண்ட், ஃபைனலாக ரீட். இப்போ நம்பர்ஸ் 2938, 6921, 0798, 5917. இப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த வேர்டில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். GATEயில் ஏ காமனாக இருக்குது, ஃபாஸ்ட்லேயும் FASTயில் ஏ காமனாக இருக்குது, சாண்டுலேயும் SANDயில் ஏ காமனாக இருக்குது, ரீடிலையும் READயில் ஏ காமனாக இருக்குது. அப்போ கொடுத்துருக்க 4 வேர்டுலேயும் ஏ காமனாக இருக்க மாதிரி ஏன்ற நம்பர் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கணும். கீழேயும் 2938, 6921, 0798. ஸோ 9 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ ஏன்ற வேர்டுக்கான நம்பர் 9. 2938, 6921, 0798, 5917. எல்லா வேர்டுலையும் ஏ இருக்க மாதிரி எல்லா நம்பர்லையும் காமனான நம்பர் 9 இருக்கிறதுனால ஏன்ற வேர்டுக்கு 9. இப்போ கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பட் நாட் நெசசரிலி இந்த ஆர்டர், தென் த பொசிஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இன் எ வேர்ட் அண்ட் த கரஸ்பாண்டிங் டிஜிட் இன் ரெப்ரசன்டிங் நம்பர் ஆர் த சேம். அதாவது கேட்டுன்ற வார்த்தை இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம், பட் ஆனால் அந்த பொசிஷன் மாறாது அப்படின்றாங்க. இப்போ இங்கே செகண்ட் லெட்டர் ஏ இருக்குங்களா, அப்போ இந்த இடத்துல இருக்கிற 9, இந்த இடத்துல இருக்கிற ஏ இந்த இடத்துல மாறாது அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ கேட்டுன்ற வார்த்தை GATEன்னு இருக்குன்னா இந்த இடத்துல 2938 தான் கேட்டுனா இது G, இது ஏ, இது T, இது E. இந்த கேட்டுன்ற வேர்டுக்கு இந்த 4 நம்பர்ஸில் எது வேணாலும் இருக்கலாம், பட் ஆனால் இந்த லெட்டர்ஸ்க்கு இந்த நம்பர்ஸ் பொசிஷன் மாறாது அப்படின்னு சொல்லி தான் சம்மில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது கேட் செகண்ட் இடத்துல ஏ இருக்குது, ஃபாஸ்ட்டும் செகண்ட் இடத்துல ஏ இருக்குது, சாண்டுலேயும் ஏன்றது செகண்ட் பிளேஸில் இருக்குது, ரீடில் மட்டும் ஏ தேர்டு பிளேஸில் இருக்குது. ஸோ 9, 9, 9 இந்த இடத்துலையும் செகண்ட் பிளேஸ். ஸோ ஒரே ஒரு நம்பரில் மட்டும் தேர்டு பிளேஸில் 9 இருக்குது. அப்படின்னா READ, ரீட் அப்படின்றதுக்கான வேல்யூ நம்பராக கன்வெர்ட் பண்ணும்போது 0798. இதுதான் ரீட் அப்படின்ற வேர்டுக்கான நம்பர் ஃபார்ம். ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் செகண்ட் இடத்துல செகண்ட் பிளேஸில் ஏ இருக்குது,
இந்த ஒரு ரீடுன்ற வேர்டில் மட்டும் தேர்ட் பிளேஸில் ஏ இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் 9 செகண்ட் பிளேஸில் இருக்குது. 0798 மட்டும் தேர்டு பிளேஸில் இருக்குது. அப்போ ஆறுன்ற வேர்டு 0, ஈன்ற வேர்டு 7, ஏன்ற வேர்டுக்கு 9, டின்ற வேர்டு 8. ஸோ இந்த நம்பர் நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சிங்களா? இப்போ டின்ற வேர்டு 8ன்னு தெரிஞ்சதுனால சாண்டு லாஸ்ட்டில் ஒரு டி இருக்குது. லாஸ்ட்டு டிஜிட்டில் எந்த இடத்துல 8 இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ சாண்டு அப்படின்ற வேர்டுக்கான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2938. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸுமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு நீ கேட் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா நம்ம மொத்தம் 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 4 வேர்டு. அதில் நம்ம 2 வேர்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கேட் அப்படின்ற வேர்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா நீ கேட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கேட்டுன்றது ஃபைண்ட் அவுட் பண்ண லாஸ்ட்டு டிஜிட்டில் இங்கே இ இருக்குங்களா, லாஸ்ட்டு பிளேஸில் இந்த இடத்துல ஈக்கு நம்ம 7 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? அப்போ லாஸ்ட் பிளேஸில் 7 எங்கே வருது பாருங்கள், இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா கேட் அப்படின்ற வேர்டுக்கான நம்பர் மீனிங் 5917. இந்த இடத்துல நீ கேட் அப்படின்னு இருக்கு, ஒரு என் இன்னொரு இ. ஈக்கு வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 7. அப்போ நீ கேட்டுக்கு இந்த இடத்துல ஒரு டிஜிட் மட்டும் விட்டுட்டு 75917 அப்படின்னு ஆன்சர்ஸில் எது இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி 75917. ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் 219821 தான் முடியுது. கேட்டுன்ற வேர்டு கண்டுபிடிச்சிட்டாலே போதும், நமக்கு 5917 அந்த ஒரு வேர்டே போதும். லாஸ்ட்டு 4 டிஜிட் 5917 எதில் ஆப்ஷன்ஸில் முடியுதோ அந்த ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 375917. ஸோ என்னன்ற வேர்டுக்கான நம்பர் 3 ஆல்ரெடி சாண்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், SAND. இந்த இடத்துல தேர்டு பிளேஸ், ஏக்கு 9ன்ற மாதிரி எண்ணுக்கு 3. ஸோ அப்போ இந்த இடத்துல நீ கேட் அப்படின்னா நீனா எண்ணுக்கு 3, ஈக்கு 7, கேட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் 5917. ஸோ 375917, 375917 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பட் நம்ம சாண்டு இந்த நீ கேட் இவ்வளோலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது ரீடு கண்டுபிடிச்சிட்டோமா, ஈக்கு 7 வருதுங்களா, அப்போ லாஸ்ட்டில் நீ கேட்டுக்கும் இ வருதுங்களா. ஸோ ஆப்ஷன்ஸில் எதில் லாஸ்ட்டில் 7 வருதுன்னு பாருங்கள். இங்கே 1, இங்கே 8, இங்கே 1, இந்த ஆப்ஷன் சியில் மட்டும்தான் 7. அப்படின்னும் போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்னு இந்த ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 3 ஸ்டெப்பும் போடணுன்னு கூட அவசியம் இல்லை, ஷார்ட்கட்டில் டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபைனல் 5th sum, ஏஜ் sum. A father said to his son, I was as old as you are when I became your father. If the current age of the father is 52 years, the age of the son after 10 years will be. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பசில், ஒரு கோடட் டிகோடட் மாதிரி தான். 2 பர்சன், ஃபாதர் ஆர் சன், மதர் ஆர் டாட்டர், இல்லைனா கசின், இந்த மாதிரி 2 பர்சன் கொடுத்துட்டு அவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்பாங்க. ஒருத்தவங்களோட ஏஜ் டைரெக்டாக கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களோட ஏஜ் இன்டெரக்டாக ஒரு க்ளூவாக, ஒரு ஹிடன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம டீகோட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் கூட பாருங்கள், ஃபாதரோட ஏஜ் கரண்ட் ஏஜ் 52ன்னு கொடுத்துட்டு சன்னோட ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. சன்னோட ஏஜ் என்னன்னே நம்ம சொல்லலை, அதுக்கு தான் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஐ வாஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் யூ ஆர் வென் ஐ பிகம் யுவர் ஃபாதர்னு. இந்த க்ளூவை வச்சு நம்ம ஃபாதரோட ஏஜ், சன்னோட ஏஜ், சன்னோட ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கான ஏஜ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கொஸ்டினில் இருக்க க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ஃபாதர் செட் டு இஸ் சன். ஒரு ஃபாதர், அப்பா தன் பையன்கிட்ட சொல்கிறாரு, ஐ வாஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் யூ ஆர் வென் ஐ பிகம் யுவர் ஃபாதர். நான் உனக்கு அப்பாவானப்போ எனக்கு உன் வயசு தான், இல்லைனா நான் உன் வயசாக இருக்கும்போது உனக்கு அப்பாவாக ஆயிட்டேன் அப்படின்றாரு. ஃபாதரோட இப்போ இருக்கிற கரண்ட் ஏஜ் 52. தென் த ஏஜ் ஆஃப் த சன் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்படின்னா இந்த க்ளூ வச்சு தான் நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் உனக்கு அப்பாவானப்போ உன் வயசு தான் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பையனோட வயசு ஒரு 20ன்னு வச்சுக்கோங்க. நான் உனக்கு அப்பாவானப்போ எனக்கு உன் வயசு தான் அப்படின்னா அப்பா வந்து ஒரு 20 வயசுலேயே பையனுக்கு அப்பா ஆகிருப்பார். ஸோ பையனுக்கு இப்போ ஒரு 20 ஏஜ், அவர் ஒரு 20 ஏஜில் அப்பாவாக இருப்பார். ஸோ 40 ஏஜ். இப்போ இந்த 52 அப்படின்றது, ஸோ அப்பாவோட இப்போ இருக்கிற ஏஜ் 40. ஸோ பையனோட ஏஜ் 20, அவர் அப்பாவானப்போ 20, அப்பாவோட இப்போ இருக்க ஏஜ் 40. ஸோ பையனோட ஏஜ்ன்றது அப்பாவோட ஏஜில் பாதி ஏஜ் தான். ஸோ இப்போ ஃபாதரோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 52, அப்போ பையனோட ஏஜ்
52 divided by 2 26. ஸோ பையனோட இப்போ இருக்கிற ஏஜ் 26. உடனே ஆப்ஷன் ஏ ஆன்சர் 26 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா த ஏஜ் ஆஃப் த சன் ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஸோ 26ஓட 10 சேர்த்து ஆட் பண்ணும்போது 36 இயர்ஸ். ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழித்து பையனுக்கு 36 இயர்ஸ் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி 36 இயர்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த இடன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இந்த ஒரு க்ளூ லைனை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் லைஃப் சயின்ஸ் டிசம்பர் 2025க்கான ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட பார்ட் 2 உங்களுக்கு வேணும், நெக்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வி நீட் சிஎஸ்ஐஆர் டிசம்பர் 2025 லைஃப் சயின்ஸ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட்னுவாங்க, பட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்.